இது யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம், நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம். வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட் போய் பாருங்கள், அந்த வீடியோ போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். அகைன் நான் தான் சொல்கிறேன், வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட் நேற்று போட்ட வீடியோ இது ரெண்டுத்தையும் பாருங்கள். ஏன்னா இது ஒரு முக்கியமான வாரம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீக் இது, ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு, வரக்கூடிய நாட்கள் வாரங்கள் எப்படி வந்து நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது, நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றது இன்றைக்கி பார்த்துடலாம் வாங்க. ஸோ என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா 23,000ன்றது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சுன்னா 23,350, அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சுன்னா 23,450 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சப்போஸ் மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா 23,000 ஒரு சப்போர்ட், அதுக்கும் கீழே மார்க்கெட் போகுதுன்னா 22,750, அதுக்கும் கீழே மார்க்கெட் போச்சுன்னா 22,650, அதுக்கும் கீழே மார்க்கெட் போச்சு அப்படின்னா 22,500 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று போட்ட வீடியோ ஏன் போய் பார்க்க சொல்கிறேன்னா, நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் 2 வீக்காக மார்க்கெட்டில் ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. என்ன ஃபார்ம் ஆகிருக்குன்னா, மண்டே ஃபாலோ ஆகிறாங்க, டியூஸ்டே வெனஸ்டே ரெக்கவரி ஆகிறாங்க, அகைன் ஃப்ரைடே மண்டே ஃபாலோ ஆகிறாங்க, டியூஸ்டே வெனஸ்டே ரெக்கவரி ஆகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று ஃப்ரைடே மண்டே ஃபாலோ ஆனாங்களா? ஸோ இன்றைக்கி மேலே வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி அது ஒர்க் ஆகியிருக்குன்றத கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக நான் இப்போ ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்க்க சொல்கிறேன். என்னதான் ஒர்க்காக இருந்தாலும் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு மேலே தான் சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. அகைன் 2 நாளுமே இங்கே பார்த்தீங்கன்னா மேலே தான் சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா, மேலே போகிற மாதிரி காட்டிட்டு மறுபடியும் மார்க்கெட்டை கீழே தான் கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வீக் வந்து 6 ட்ரேடிங் செஷன் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து சாட்டர்டே நம்மளுடைய இந்தியன் பட்ஜெட் இருக்குது. மார்க்கெட் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்றுலேருந்தே வயலண்ட் மூவ்மெண்ட்ஸ் தான். நேற்று 250 பாயிண்ட் கீழே இறங்குது, இன்றைக்கி அதே மாதிரி 250 பாயிண்ட் ரெக்கவரி ஆகுது, மறுபடியும் 250 பாயிண்ட்லேருந்து ஒரு 150 பாயிண்ட் ஃபால் ஆகுது. க்ளோசிங் வந்து பாசிட்டிவ் 150ல் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் மார்க்கெட் கீழே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸோ இல்லை நெகட்டிவில் லாஸில் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லை மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு, 23,000 மேலே மார்க்கெட் போயிடுச்சு சொல்லிட்டு ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கனாலும் நீங்கள் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இல்லை லாஸில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே கேர்ஃபுல்லாக என்னதான் நடக்குதுன்னு மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு டெக்னிக்கலாக ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லாவே புட் சைட்லேயும் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது கால் சைட்லேயும் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா? அதனால் நேற்று வீடியோவில் அதான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குது, பயமாக இருக்குது, இல்லை நான் வெயிட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா தயவு செய்து ட்ரேடே பண்ணாதீங்க இந்த வீக் ஃபுல்லாக. ஏன்னா இதை விட அதிகமான வாட்டாலிட்டி வந்து சாட்டர்டே நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ என்னென்ன நடக்கிற மார்க்கெட் நம்ம டெக்னிக்கலாக மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையான்றதை நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி காலைல நிஃப்டி வந்து கேப் 150 பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து ஹையில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஹையில் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர், அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போக ஆரம்பித்தாங்க. நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 23,000ன்ற ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு மேலே போயிருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 23,150 வரைக்கும் மார்க்கெட் மேலே போனாங்க. பட் அங்கே சஸ்டெயின் ஆக முடியல. வித்தின் ஒரு 15 மினிட் கேண்டலில், நான் 5 மினிட்ல வச்சுருக்கேன், 15 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து எங்கே இருந்துச்சோ அங்கே வந்துருச்சு, ஓகேங்களா? இப்போது இதில் இன்னொரு விஷயமும் நம்ம கற்றுக்கணும். என்ன கற்றுக்கணும்னா, மார்க்கெட் ஏறும் போது பொறுமையாக ஏறுது, ஓகேங்களா? அதாவது காலையில் ஒரு 10 மணிக்கு ஏற ஆரம்பித்த மார்க்கெட் மதியானம் ஒரு 2:30 மணி வரைக்கும் ஒரு ரீஜன் போயிருக்கு. அகைன் இது ஏறுறதுக்கு அப்வர்டு இறங்கும் போது பார்த்தீங்கன்னா வித்தின் 5 மினிட்லேயே மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துடுறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து சொல்கிறேன், மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும், இறங்கும் போது தான் சடன் ஃபால்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான், ஓகேங்களா? இன்றைக்கும் அது ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நம்ம 15 மினிட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுடைய லெவல்ஸில் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டே ஹை வந்து நாளைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா, அதாவது 23,150ன்றது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் 23,350, அதுக்கும் மேலே மார்க்கெட் போகிறாங்கன்னா 23,400 450. இந்த லெவல்ஸ்லாம் வந்து நாளைக்கு ஏன்னா சொல்ல முடியாது. இந்த வீக் ஃபுல்லாகவே ஹைலி வாலட்டிலாக இருக்கும். அடுத்த 1 ஹவரில் 23,500 போகும், அங்கேருந்து அடுத்த 1 ஹவரில் 23,000க்கு வரும். ஸோ இந்த மாதிரி அதிகமான ஒரு ஸ்விங்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது,
ஓகேங்களா. ஸோ சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இந்த இடத்துல 23,900 தான் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. சப்போஸ் அந்த 23,900 மார்க்கெட் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா 23,768 750 ரீஜன் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா 22,500 வரைக்கும் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இன்னொரு விஷயமும் நான் ஷேர் பண்ண விரும்பிக்கிறேன். ஓஏ டேட்டா தான் பார்த்தேன் நான். ஸோ நம்ம நிஃப்டியோட எக்ஸ்பைரி அன்றைக்கி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இன்றைக்கி வரைக்கும் ஓஏ டேட்டா எப்படி இருக்குன்னா, நியர்பை ஸ்ட்ரைக்கில் வந்து பெருசாக ஓஏ டேட்டா இல்லை. 24,500 ஒரு ஓஏ டேட்டா இருக்குது. அப்படியே இந்த சைடு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா 22,500 ஓஏ டேட்டா பில்டாக இருக்குது. இதுக்கு நடுவில் இருக்கிற எங்கேயுமே வந்து ஒரு ஓஏ டேட்டா இல்லை. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, மார்க்கெட் 23,500 வரைக்கும் போகலாம், அப்படி இல்லைனா ரிவர்ஸ் ஆகிட்டு 22,500 வரைக்கும் வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்விங்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரியான டைமில் முடிஞ்ச அளவுக்கு ஓவர் ட்ரேட் பண்ணுறதை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். முடிஞ்ச ட்ரேடே பண்ணாதீங்க. அது நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்ஜெட் போட்டுட்டு பட்ஜெட் எப்படிலாம் இருக்குது, ஓகே இந்த செக்டர்லாம் ஏறப்போதா, ஓகே அதுக்கப்புறம் நிஃப்டி எப்படி ஏறும்ன்றதை பட்ஜெட் முடிஞ்சது கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு திடீர்னு 250 பாயிண்ட் நிஃப்டி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, 250 பாயிண்ட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். சூப்பர், 250 பாயிண்ட் வந்துருச்சு, இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே தான், இன்றைக்கி போகலனாலும் நாளைக்கே வந்து மார்க்கெட்டு மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வீக்லியில் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப டைம்லாம் கொடுக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு காலையிலேருந்து ஏறின மார்க்கெட்டை ஒரே ஒரு 15 மினிட் கேண்டில் வந்து தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு. ஓகேங்களா. அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா. யூஎஸ் மார்க்கெட்டில் ரெக்கவரி ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக யூஎஸ் மார்க்கெட்டில் ஏன் ஒரு ஃபால் வந்துச்சு, நாஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து ஏன் வந்து ஒரு 5% டவுன் ஆச்சு அப்படின்னா, என்விடியான்னு ஒரு கம்பெனி இருக்குது. அது வந்து இந்த சிப்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. ஓகேங்களா. ஸோ டெக் ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு இது புரியும். எப்பயுமே நம்ம ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு டேப்லெட்டோ ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா செமிகண்டக்டர் மெட்டீரியல். அது வந்து எலக்ட்ரானிக்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமானது. அதுவும் இப்போ ஏஐயில் நல்லா ஜென்ரேட் ஆகி பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏஐயை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ் தேவை. அது யார் வந்து அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா என்விடியான்ற கம்பெனி, யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. பட் அதோடைய ப்ரைஸிங் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு மார்க்கெட்டில் ஒரு காம்படிட்டர் வரலாம், இல்லை யார் கம்மியாக கொடுக்குறவங்க ஒருத்தவங்க வரலாம். அந்த மாதிரி ஒரு கம்பெனி சைனாவில் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் இப்போ குளோபலாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்விடியாவில் ஒரு சிப்பு வாங்குறதுக்கு சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து இதே சிப்பை சீப்பாக கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே அங்கே போவாங்க. ஸோ அதோட இம்பேக்ட் தான் என்விடியாவோட ஷேர்ஸ்லாம் நல்லா டவுன் ஆகிருக்கு. ஸோ அது ரெக்கவரியும் ஆகிட்டு இருக்கு. நம்மளுடைய பட்ஜெட் இருக்குது, யூஎஸோடைய ஜிடிபி இருக்குது இந்த வீக்கில், இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்து ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட் ஓவராலாக டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இன்ட்ராடேயில் பார்க்கும்போது ஒரு 250 பாயிண்ட்ஸ் மேலே போகுது. அகைன் க்ளோசிங் வந்து கீழே தான் வைக்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்பவே கான்ஷியஸாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. உங்களோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும், அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் ஆகணும், ஃபினான்ஷியலாக எப்படி ரியாக்ட் ஆகணும், எமோஷனலாக எப்படி ரியாக்ட் ஆகணும், எல்லா விஷயத்தையுமே உங்களால் பேப்பர் ட்ரேடிங்கில் மட்டும்தான் கற்றுக்க முடியும். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணலான்ற பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இதுதான் நம்மளோட லெவல்ஸ். இந்த லெவல்ஸை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அதில் பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள், இந்த லெவல்ஸு, இதில் வரக்கூடிய அந்த கருத்துக்கள், இது எல்லாமே வந்து எனக்கு என்ன தெரியும், நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், உலகத்தில் ஒன்று நடந்துகிட்டு இருக்கோம், அதை நான் எனக்கு மூலையில் எப்படி நான் அதை புரிஞ்சு வச்சுட்ருக்கேன், அதை தான் வந்து இந்த வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் டெய்லி மார்க்கெட்டில் நடக்கணுன்ற இந்த லெவல்ஸில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகணும்னு எந்த அவசியம் இல்லை. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. ஓகேங்களா. ஸோ நீங்களும் ஒரு பர்சனலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து டெக்னிக்கலாக மார்க்கெட் அப்ரோச் பண்ணுங்கள். மார்க்கெட் வெறும் டெக்னிக்கலாக மட்டும்தான் மூவ் ஆகிடுமா? கிடையாது. மார்க்கெட்டுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, டிஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஓய் டேட்டா எப்படி இருக்குது, குளோபலாக ஈவெண்ட்ஸ் எப்படி இருக்குது, குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குது, இந்தியன் மார்க்கெட் இருக்குது, இந்தியன் மார்க்கெட்ஸில் இருக்கக்கூடிய நியூஸஸ் என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்காகவும் மார்க்கெட் ட்ரேட் பண்ணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் 10 நாளில் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் 8 நாள் வந்து டெக்னிக்கலாக தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ நம்ம
டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 7-8 நாளில் ஒரு 2-3 நாள் ட்ரேட் பண்ணால் கூட நம்ம எண்ட் ஆஃப் த மந்தில் ப்ராஃபிட்டாக இருப்போம். ஓகேங்களா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ டெக்னிக்கலாக நீங்களும் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரிவ்யூ பண்ணுங்கள். அது கூட நம்மளுடைய வீடியோஸ் உங்கள் கூட ஓகே கரெக்டாக இருக்குப்பா, நானும் டெக்னிக்கலாக பார்க்குறேன், வீடியோவில் இதை தான் சொல்கிறாங்க, ஓகே 2 மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது, இதை விட பெட்டராக கூட எடுத்துட்டு போகலாம். ஏன் அவங்கள வந்து ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கான ஒரு புரிதல் இருக்குது. நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணும்போது என்னை விட ஈஸியாகவும் நம்ம வீடியோ விட உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் ஒரு ஐடியா வரலாம். ஓகேங்களா? எல்லாரோட ஐடியாவும் ஒரே மாதிரி இருக்காது. பட் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கூட வரலாம். ஸோ நம்மளோட வீடியோ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அது கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வேணும்ல. ஸோ அந்த கம்பேரிசனை கூட நம்மளோட வீடியோ வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ரொம்பவே பெருசாக எனக்கு ஐடியாவே வரல அப்படின்னா நம்மளோட வீடியோ வச்சு நீங்கள் அதை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலான்றதை நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ எல்லாமே பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, என்ன மார்க்கெட்டில் வந்து ஸ்விங் 300-400 பாயிண்ட் போயிட்டுருக்கு, இப்போ நீ ட்ரேட் பண்ண உட்காந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்க, இல்லை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணி எல்லோரும் ட்ரேட் பண்ணி காசு போட்டு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும்னு நினச்சி ஒரு வெயிட் டைம் கொடுக்குறீங்களே, அந்த டைம் வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் சம்பாதித்து தரலனாலும் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களையும் வாழ்க்கையை எப்படி வந்து சேஃபாக வாழலாம், எப்படி வந்து வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகலான்ற விஷயத்தை வந்து கற்றுத்தரும். காசை எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் வந்து தான் காசு பண்ணணும்னு இல்லை, நம்மக்கிட்ட உழைப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த வகையில் வேணால் கூட மணி மேக் பண்ணலாம். ஸோ இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அந்த வெயிட் பண்ணுற டைமில் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுற டைம் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் கொடுக்கும் உங்களுக்கான ப்ராஃபிட்ஸை. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க, எமோஷ்னல் ட்ரேட் பண்ணாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ வந்து சீக்கிரமாக நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னென்ன நியூஸஸ் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு நைட்டு தான் தெரியும். ஏன்னா நான் நிறைய பேரை ஃபாலோ பண்ணுவேன். அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை எனக்கு ஏற்ற மாதிரி நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லுவேன். பட் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஈவினிங் ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ அங்கே போகிறதுனால நான் முன்னாடியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறேன். வீடியோ போஸ்ட் ஆகும்போது டெக்னிக்கான லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.